ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் ஆல்சோ திரும்ப வந்துட்டேன். ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிளாஷ் இன் பாரிஸ் ஃபுல் ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷன் பெட்டிங் ஆர்ட்ஸ் டேட் டைம்லேருந்து எல்லாத்தையும் டீட்டெயில் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். சரி, ஓகே, நம்ம டைமஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள எல்லாம். ஸோ ஒரு சின்ன பிரேக் அப்புறமா வரும். ஸோ இதுக்கப்புறமா கான்சிக்யூட்டிவ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் கொடுக்க தான் போகிறோம் நம்ம சேனலில். இதுக்கப்புறம் WWE வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கே கிடையாது. இன்ஸ்டன்ட்டாக வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு அப்புறம் அப்டேட் வீடியோலேருந்து ரிசல்ட் வீடியோலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வரும். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக டேட் அண்ட் டைமை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதம் 31 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ கிளாஷ் இன் இட்டாலி நம்ம எப்போ பார்க்க போகிறோம்னா இந்த மாதம் 31, அதாவது நைட்டு 11:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஆகும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம வந்து நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும்தான் பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ பிளேஃபை ஆப் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரௌசர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்போர்ட்ஸும் பார்க்கலாம், இன்க்ளூடிங் WWE. ஸோ ஓவரால் WBCலேருந்து 5 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 5ல் 4 சாம்பியன்ஷிப் மேட்ச், ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா WBC வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக கிக் ஆஃப் மேட்சை பொறுத்த வரைக்கும் இதுதான் கிக் ஆஃப் மேட்சாக இருக்கும்ன்றத மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ WWE நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இதே கிக் ஆஃப் மேட்சாக இருக்கும்ன்றத. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வர்சஸ் கந்தருக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் கிக் ஆஃப் இருக்கும்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன்ஸ் பெட்டிங் ஆர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துலாம். பெட்டிங் ஆர்ட்ஸ் ஓவராலாக பார்த்தோம்னா நம்ம கோடி ரோட்ஸ்க்கு ஃபேவராக தான் வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனான கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேவரட்டியாக இருக்காரு. கந்தர் அண்டர் டாக்காக தான் இருக்காங்க. ஒரு சில ஸ்பெகுலேஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ கோடி ரோட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்னோட ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கரண்டாக கந்தருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் தான் இருக்காரு. கோடி ரோட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காருன்னு சொல்லணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்றது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. யார் வேணுமா வின் பண்ணலாம் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கொஞ்ச நாளாக பிரேக் விட்டனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்குன்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் தைரியமாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். எல்லாமே என்னோட ஜஸ்ட் அசம்ஷன் தான். இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இல்லாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸே இருக்குது. ஸோ இது வந்து இப்போ இதான் நடக்கும்ன்றத சொல்லலை, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். என்னோட ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கந்தர் வின் பண்ணுவாரோ, ஸோ கந்தர் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது எனக்கு உள் மனசில் தோணிக்கிட்டே இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் தோக்குறாருன்னா கண்டிப்பாக க்ளீனாலாம் தோக்க மாட்டார். மேபி ஏதாச்சும் ஒரு இன்டர்ஃபென்ஸை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை தோக்க வைப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சில ரூமர்ஸ்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ கந்தர் வர்சஸ் பிராக் லெஸ்னர் தான் சம்மர் ஸ்லாமில் மேட்ச் இருக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ பிராக் லெஸ்னர் ரால் இருக்காரு, இப்போ ஏன் கந்தர் வந்து ஸ்மாக் டவுன் கொண்டு வந்தாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. கண்டிப்பாக ஸ்மாக் டவுன் வர கொண்டு வந்திருக்காங்கன்னா சும்மாலாம் எனக்கு தெரிஞ்சு கந்தரை விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கந்தரை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் கந்தர் வர்சஸ் பிராக் லெஸ்னர் எப்படி புக் பண்ணுவானுங்கன்றது தெரில. ஸோ அதை இப்போ சப்போஸ் கந்தர் வர்சஸ் பிராக் லெஸ்னர் புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கந்தர் தோக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல சாம்பியன்ஷிப்பை வச்சு நம்ம பிராக் லெஸ்னர் கூட கொண்டு போட்டாங்க. ஏன்னா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒன் சைடாக போயிடும். ஸோ சாம்பியன்ஷிப் வச்சு புக் பண்ணானுங்கன்னா ஸோ சாம்பியன்ஷிப் இல்லாமல் இருந்தால் தான் கந்தர் வர்சஸ் பிராக் லெஸ்னர் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹைப்பாக இருக்கும். வாட் இஃப் வரைக்கும் கரெக்டாக கந்தர் வர்சஸ் பிராக் லெஸ்னர் மேட்ச் சம்மர் ஸ்லாமில் நடக்குதுன்னா இந்த மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக கந்தர் தோக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றது. ரெண்டாவது வந்து ஓபா ஃபெமே வர்சஸ் பிராக் லெஸ்னருக்கான மேட்ச். இந்த மேட்ச் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியால நடந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்சோட பெட்டிங் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பிராக் லெஸ்னருக்கு பயங்கர ஃபேவரட்டியாக வந்திருக்கு. இந்த இடத்துல ஓபா ஃபெமே பயங்கர அண்டர் டாக்காக தான் இருக்காங்க. என்னோட ப்ரெடிக்ஷனில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கந்தரை வந்து WWE விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த செகண்ட் ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கந்தரை வின் பண்ண பிராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வைக்கணும்ன்ற மாதிரி WWE முடிவில் இருக்காங்களாமா. ஸோ ஒரு சில நியூஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இந்த இடத்துல கந்தரை தான் நம்ம பிராக் லெஸ்னர் தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE வின் பண்ணணும்ன்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாமா. என்னோட ப்ரெடிக்ஷனுமே அதுதான். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓபா ஃபெமே வின் பண்ண வச்சிட்டாங்க. இன்னொரு தடவையும் பிராக் லெஸ்னர் தோக்க வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஃபேஸில் இருக்காரு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் கொடுக்கணும். ஸோ ஒரே தோல்வியாக கொடுத்தோம்னா அது நல்லா இருக்காது. என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த இடத்துல பிராக் லெஸ்னர். மூணாவது மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ விமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் பெக்கி லிஞ்ச் அவங்களோட டைட்டில் நம்மளோட சால்ருக்கோ கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்ச்சில் பெட்டிங் ஆர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சால்ருக்கோக்கு ஃபேவராகவே வந்திருக்கு. இந்த இடத்துல பெக்கி லிஞ்ச் சாம்பியனாக இருக்கிற பெக்கி லிஞ்சே அண்டர் டாக்காக தான் இருக்காங்க. அண்ட் அடுத்த இந்த இடத்துல என்ன சொல்லி ஆகணும்னா ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. பட் இன்ன வரைக்கும் இந்த மேட்சை பற்றி எந்த ஒரு நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா வரல. ஏன்னா சால்ருக்கோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிட்டாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த மேட்ச் நடக்குமா இல்லை இந்த மேட்ச்சில் சால்ருக்காக பதிலாக வேறு யாராச்சும் ரீப்ளேஸ் பண்ணி சண்டை போட வைப்பாங்களான்றத பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மேட்ச்சில் சால்ருக்காவே சண்டை போட்டாலும் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெக்கி லிஞ்ச் தான் வின் பண்ணுவாங்கன்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். இந்த இடத்துல சால்ருக்கா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக தான் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ப்ரொமோவும் கொடுக்க முடியல, நிறைய பாட்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அவங்களுக்கு இன்ஜுரியும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்ஜுரி கன்சர்ன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த ஸ்டில் சாம்பியனாக பெக்கி லிஞ்ச் தான் இருப்பாங்கன்றத.
4வது மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸோ ரியா ரிப்ளே வர்சஸ் ஜெட் கர்கிலுக்கான WWE விமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சோடைய பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரியா ரிப்ளேக்கு ஃபேவராகவே வந்திருக்கு. இந்த இடத்துல ஜெட் கர்கில் பயங்கர அண்டர் டாக்காக தான் இருக்காங்க. இந்த மேட்சோடைய பெட்டிங் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபேம் மிச்சின் ஸோ இவங்களோட இன்வால்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹை சான்சஸாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ரியா ரிப்ளேக்கு அசஸ் பண்ணுற விதமாக மோஸ்ட் ப்ராபப்லி ஷார்லட் அலெக்சா பிளஸும் வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளேயை தோக்க வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சாம்பியன்ஷிப் ஜெயிச்சு ரொம்ப நாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகலை, ஷார்ட் டேர்மாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரியா ரிப்ளே தோக்க வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த இடத்துல ரியா ரிப்ளே தான் வின் பண்ணுவாங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. அண்ட் ஆல்சோ வாய்ஸுமே எனக்கு ரொம்ப சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உடம்பு சரியில்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஸோ ஃபைனலி இதுதான் மெயின் ஈவெண்ட்டாக இருக்கும்ன்றதை WWE எந்த இடத்துலையும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட். தலைமை இருந்தால் ஒன்று கிக் ஆஃப் இல்லைனா மெயின் ஈவெண்ட், கண்டிப்பாக மெயின் ஈவெண்ட். இந்த 5 மேட்ச்ல இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் மெயின் ஈவெண்ட் வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வேர்ல்டு வைட் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஸோ ரோமன் ரைன்ஸ் வர்சஸ் ஜேக்கப் ஃபாட்டுக்கான ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE புக் பண்ணுவாங்க. எனக்கு ட்ரைபல் காம்பவுண்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். கைஸ் அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல பிளட் லைனை சேர்ந்த யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். குறிப்பாக அந்த அனோ ஃபேமிலியை சேர்ந்த மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் பண்ணலாம். ஈவன் அது ஸ்மாக் டவுன்ல இருந்து MFT வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்களான்றது வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக தெரியல. கண்டிப்பாக ஊசஸோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும். இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தோம்னா இந்த இடத்துல பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே OTC ரோமன் ரைன்ஸுக்கு ஃபேவராக தான் வந்திருக்கு. இந்த இடத்துல பெரிய லீடிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஜேக்கப் ஃபாட்டோ அண்டர் டாகாக தான் இருக்காங்க. அதே விஷயம் தான். ஸோ ரோமன் ரைன்ஸை ரொம்ப ஷார்ட் டேர்மெல்லாம் எனக்கு தெரிஞ்சு WWE தோக்க வைக்க மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா ஸோ ரோமன் ரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹை சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்துல ரோமன் ரைன்ஸை வின் பண்ண வச்சுட்டு WWE அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டோவை பிளட் லைனில் சேர்த்துக்கிட்டு ஸோ இதுக்கப்புறமா ஜேக்கப் ஃபாட்டோ வச்சு WWE இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக ஸ்டோரி லைன் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த மேட்ச் வந்து WWE சொதப்பிடக்கூடாது. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜேக்கப் ஃபாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸை எக்னாலேஜ் பண்ணி இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜேக்கப் ஃபாட்டோ வச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா WWE ஒரு சில ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைனுக்கும் ஜேக்கப் ஃபாட்டுக்கும் மாதிரி கொண்டு வரலாம் WWE. அதுக்கான ஹை சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த மேட்ச் என்னோட ப்ரெடிக்ஷன் சில் சாம்பியனாக நம்மளுடைய OTC ரோமன் ரைன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ கம்மிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலை ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். ஓ வரட்டா.